வெல்கம் டு அபீஸ் டிஐஒய். இன்றைக்கி டிஐஒய் என்னென்னா, இந்த கிராண்டான ப்ளவுஸ் டிசைன் நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டிஐஒய்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி இந்த சில்க் சாரியோட ப்ளவுஸ் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த சாரி அழகான கிளி பச்சையில் இருக்குது. இதோட முந்தானியும் பார்டரும் வந்து பிங்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பாடியில் வந்து கோல்டன் கலர் ஜரியில் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அதோடய சைடு மட்டும் நான் பிரித்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஸ்லீவ்ஸ் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது இந்த ஸ்லீவ்ஸ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாரியில் கொடுத்த மாதிரியே ப்ளவுஸ்லேயும் இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை சென்டராக வச்சு நான் க்ராஸாக லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரியே இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லேயும் லைன்ஸ் போடணும். இப்படி லைன்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த கோல்டன் கலர் லேஸை அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அதில் வர கோல்டன் ஷேடும் நம்ம ப்ளவுஸில் இருக்க கோல்டன் ஷேடும் ஒரே மாதிரி இருக்கான்னு நோட் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அடுத்த பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போமே பார்க்கும்போது அந்த ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, கீழே அந்த பார்டரை ஒட்டின மாதிரி இருக்க இடத்துல ஒரு க்ரீன் டச் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பார்டரோட எண்டில் மட்டும் இந்த லேஸ் வச்சு தைக்க போகிறேன். இது தைக்கிறதுக்கு நார்மல் மிஷின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். அந்த கோல்டன் லேஸ்க்கு நீங்கள் சிங்கிள் ஸ்டிச் போட்டாலே போதும். இது க்ரீன் கலர் லேஸ் சென்டரில் பீட்ஸ் வருது. அதனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம அது தைக்கும் போது கேர்ஃபுல்லாக தைக்கணும், இல்லைன்னா பீட்ஸ் வந்து அந்த ஊசியில் பட்டு ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த பேட்ச் வச்சு தான் டிசைன் பண்ண போகிறேன். இது சாரீ கலரில் இருக்குது, சுற்றி ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்போ இந்த பேட்சை ஃபேப்ரிக் க்ளூ வச்சு சென்டரில் இருக்க அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மேலே ஸ்டிக் பண்ணணும். பார்டரில் இருக்க லீஃப் டிசைன் மேலேயும் இந்த பேட்சை ஓட்டியிருக்கேன். இது அந்த டிசைனுக்கு ஒரு கண்டினியூஷன் கொடுக்கும். அந்த பேட்ச் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே ஒரு சேஃப்டி ஸ்டிச் போடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம வாஷ் பண்ணும் போது அது பிரிந்து வராமல் இருக்கும். அந்த பேட்சை ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நான் ப்ளவுஸில் சைடில் ஓப்பனாக இருந்த இடத்த ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இப்போ பேக் நெக் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அந்த க்ரீன் கலர் லேஸ் சென்டரில் கொடுத்து 2 பக்கமும் கோல்டன் கலர் லேஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணதுனால பேக்கில் வந்து அவ்வளோ கிராண்டாக இந்த டிசைனும் போடலை. ஜஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் பீட் மாதிரி இருக்குது, அதை மட்டும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த கோல்டன் பீட்ஸை சுற்றி கோல்டன் கலர் பால் செயின் இருக்கு இல்லையா, அது கூட ஸ்டிக் பண்ணலாம். அப்படி ஸ்டிக் பண்ணால் இன்னும் கிராண்டான லுக் கொடுக்கும். ஒரு கிராண்ட் சில்க் சாரீ டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக அதிகம் செலவு பண்ண வேண்டாங்க. கிட்டத்தட்ட 200 ரூபா ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், அந்த லேஸ்க்காகவும் அந்த பேட்ச்க்காகவும். ஒரு வாட்டி நீங்களும் தான் ட்ரை பண்ணி பாருங்களேன்.
உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.